பாஜக தனது செல்வாக்கை அதிகரிக்க முயற்சிக்கும் சூழலில் தமிழக வெற்றிக் கழகம் அங்கே பெரிய அளவில் மாற்றுக் கட்சியாக கால்பதிக்கும் சூழலும் உள்ளது. தமிழக வெற்றிக் கழக வட்டாரங்களில் கேரளாவில் தங்களின் அமைப்பு கட்டமைப்பை சோதிக்க ஒரு வாய்ப்பு இருப்பதாக தலைவர்கள் நம்புகின்றனர். கட்சி இன்னும் ஆரம்பகட்ட நிலையிலேயே உள்ளதால் வரும் மாதங்களில் ஒரு தெளிவான திட்டத்தை வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அங்கே காங்கிரசுடன் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி வைத்தாலும் வியப்பு இல்லை. தற்போது கேரளாவில் உள்ள டிவிகே தொண்டர்கள் சிறிய கூட்டங்களை நடத்தி உள்ளூர் குழுக்களுடன் இணைந்து ஆன்லைன் ஆதரவை திரட்டி வருகின்றனர். இது 2026 சட்டமன்ற தேர்தலில் தங்கள் முதல் அடியை எடுத்து வைப்பதற்கான தயாரிப்பு பணிகளாகும். புதுச்சேரியில் ஆட்சியை பிடிக்க தமிழக வெற்றிக் கழகம் தீவிரமாக முயன்று வருகிறதா? தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிப்பதோடு சேர்த்து அடுத்த வருடம் புதுச்சேரியிலும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதில் விஜய் தீவிரமாக இருக்கிறாரா? புதுச்சேரிக்கான முதல்வர் வேட்பாளர் யார் என்பதிலும் தாவேக தீவிரமான சில ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறதா? அதாவது புதுச்சேரி முதல்வர் வேட்பாளராக புஷி ஆனந்த் களமிறக்கப்பட வேண்டும் என்று விஜய் நினைக்கிறாரா? இதற்கு பின் சில காரணங்களும் விஜயின் சில யோசனைகளும் இருப்பதாக கூறப்படுகிறது.